ஹே ஆல் வணக்கம். என் பேரு ஏமி. ஹோப் யூ ஆல் டூயிங் குட். என் சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபுல் ஹேர் கட் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் தான் கட் பண்ண போறேன். ஏற்கனவே நான் ஒரு 6 மந்த் முன்னாடி ஹேர் கட் பண்ணியிருக்கேன் பார்லர்ல போய். அதே தான் இன்னைக்கு ட்ரிம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் டிவைட் பண்ணி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஃப்ளிக்ஸ்க்காக 1 சென்டிமீட்டரில் ஹேர் மெஷர் பண்ணி டிவைட் பண்ணிக்கிடுறேன். நல்லா டிவைட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி என்னோடய சின் கீழே வர கொண்டு போய் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றாக்குல நான் கட் பண்ணிக்கிடுறேன். இஃப் நீங்கள் புதுசாக கட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அதிகமாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்றாக்குல நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வேறு, நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் ஹேர் ஸ்டைலுமே சரியாக வராது. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஹேரை ஜஸ்ட் கீழே மட்டும் தான் நான் ட்ரிம் பண்ணுறேன். 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கிடுறேன். ஏன் இப்படி ஹேர் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நான் பஃப் வைப்பேன். அட் த சேம் டைம் ஆஃப் ஹேர் ஸ்டைல் தான் வைப்பேன் நான் அதிகமாக. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் குவிக்காக ரெடி ஆயிடலாம் அண்ட் கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும். அண்ட் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஓப்பன் ஹேர் வைக்கிறதுக்காக. ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.